ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் அநேகம் பேர் எங்களிடத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள். ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் தவறாமல் பதில் தந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த மாதத்தில் இலங்கை பட்டணத்திலிருந்து ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்காக, அவருக்கு சரியான வேலை இல்லை, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார்கள். பாருங்கள், அந்த மாதத்தினுடைய 7ஆம் தேதிக்குள்ளே கர்த்தர் அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் அவருக்கு தந்தார் என்று சொல்லி அந்த தாயார் என்னிடத்தில் ஒரு சந்தோஷத்தோடு என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அதே போல் திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சாட்சி சொல்லிவிட்டு அந்த மகனுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியம்! அதே மாதத்தில் கர்த்தர் அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு துணையை நிச்சயம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன்! அந்த சகோதரனுக்கு 29 வயது ஆனதினாலே தாயாருக்கு மிகவும் கவலை. கர்த்தர் அவருடைய கவலையை போக்கினார். நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சென்னை பகுதியில் இருந்து ஒரு தாயார் அவருடைய மகளுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்க கேட்டார்கள். அவருடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லை. திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆன பின்பும் அவர்களுக்கு குழந்தை ஆசீர்வாதம் இல்லாததினாலே குடும்பத்தில் மிகுந்த அவமானமாக காணப்பட்டது என்று சொல்லி அந்த சகோதரி ஒவ்வொரு மாதமும் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்பார்கள். கடந்த மாதத்தில் கர்த்தர் அந்த சகோதரனுடைய மகளுக்கு கற்பத்தின் கனியை தொற்றிருக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். நான் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் ஊட்டியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் என்னிடத்தில் அவருடைய சொத்துக்கள் காரியங்களை குறித்து என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். ஏற்கனவே ஒரு சாட்சி ஊட்டியில் இருந்து வந்த அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதை பார்த்த உடனே அந்த குடும்பத்தினர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பாஸ்டர், நாங்களும் அதே சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்பாகவே அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். பாருங்கள், கடந்த மாதத்திலே அவர்கள் நினைத்ததை காட்டிலும் அதிகமான விலையிலே அந்த சொத்தை விற்கவும் அவர்கள் ஏற்ற வேளையில் தன்னுடைய மகனோடு கூட அந்த குடும்பத்தினர் மகனோடு கூட வாழ நாங்கள் போகிறோம் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அநேக ஆண்டுகளாக முடியாத காரியம் நீங்கள் ஜெபித்தவுடனே நடந்தது பாஸ்டர் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக சொன்னார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடியினாலே அந்த காரியம் வாய்த்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினேன். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலருக்கு அற்புதத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். வருகிற புதன்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிவகாசி பகுதியிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், சிவகாசி இந்திய தேவ சபையில் வைத்து குடும்ப ஆசீர்வாத ஆராதனை என்று சொல்லப்படுகிற அந்த விசேஷமான ஆராதனை நடைபெறுகிறது. சாயந்தரம் 7 மணியிலிருந்து அந்த ஆராதனை இருக்கும். நீங்கள் வர விரும்புகிறவர்கள், ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினீர்கள் என்று சொன்னால் அதில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு காரியம், வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் உபவாசித்து ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் ஜெபங்களை கேட்கிற தேவன். ஜெப குறிப்புகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லு. ஏனென்று சொன்னால் இரட்டிப்பான நன்மைகள் யாருக்கு கிடைக்கும் என்பது ஜனங்களுக்குள்ளே ஒரு கேள்வியாக இருக்கும்.
இரட்டிப்பான நன்மை ஏன் கர்த்தர் கொடுக்க வேண்டும்? பாருங்கள், அநேக காரியங்களுக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அந்த சகோதரி அவளுடைய மகளுக்கு ஏற்பட்ட ஒரு வியாதி போராட்டத்தின் நிமித்தம் ஜெபிக்க கேட்டார்கள். அது சுகமாகும் பட்சத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போல் பாருங்கள், அந்த மகளுக்கு இரத்தப்போக்கில் ஏற்படுகிற ஒரு காம்ப்ளிகேஷன். அவர்களுக்காக ஜெபித்தோம், அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பாருங்கள், அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. ஆனால் அந்த சகோதரி கொஞ்ச மாதத்திலேயே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்ததுக்கு ஒரு நோக்கம், அவர்களுக்கு மகளுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி. அற்புதம் நடந்த பின்பு அவர்கள் அதை குறித்து யோசிக்கவில்லை. தங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவதற்கு ஆயத்தப்பட்டார்கள். திரும்ப அந்த போராட்டம் வந்தது. ஒரு நாள் அவர்களை பார்த்து நான் கேட்டேன், ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு இப்பொழுது வருகிறதில்லை என்று சொல்லி நான் கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைத்தது, அதற்கு பின்பு திரும்பவும் அதே பிரச்சனை இப்பொழுது இருக்கிறதுனால எனக்குள்ளே ஒரு விசுவாசம் குறைந்து விட்டது பாஸ்டர் என்று சொல்லி சொன்னார்கள். என்னுடைய இருதயத்தில் அதை கேட்ட உடனே எத்தனையோ ஜனங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உண்டு. எனக்கு நன்மை பெற்றுக்கொண்டால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நான் ஆண்டவரை தேடுகிறதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் போராட்டத்தின் மத்தியில் நான் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்? இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளை. சிறையிருப்பில் நம்பிக்கையுடைய சிறையிருப்பு என்று சொல்லி உண்டா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்கள் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை போல காணப்படுகிறது. நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை, ஆனாலும் நம்பிக்கையற்றவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. இந்த மாதத்தில் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை நான் தருவேன், யாருக்கு நான் தருவேன் என்பதை நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆவியானவரும் எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதில் முக்கியமான பகுதி, முதல் பகுதி என்று சொல்லி நான் நம்புகிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்முடைய கொஞ்ச பலத்திலையும் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகம் பேர் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, ஆகையினாலே நான் கடவுளை பொழுது தேடுகிறது இல்லை, எனக்கு நன்மை எதிர்பார்த்தேன், நான் நினைத்தது நடக்கவில்லை, நான் கடவுளை தேடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி விலகி போகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் சொன்ன வார்த்தையை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தையிலே வைராக்கியமாக இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொஞ்ச பலத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? யாருக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், கொஞ்ச பலத்தில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், நான் எதிர்பார்த்த காரியம் இதுவரையில் நடக்கவில்லை, ஆனாலும் நான் விசுவாசத்தை விட்டு விடவில்லை என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தருவேன். எங்களுடைய சபையில் ஒரு குடும்பம் உண்டு. அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் ஆண்டோடைய சமூகத்தில் எங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு கிறிஸ்மஸ் அன்று காலையில் அவர்கள் ஊழியர்கள் எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி வைத்து எங்களுடைய கால்களில் விழுந்து, அவர்கள் தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர்கள், காலில் விழுந்து எங்களுக்கு ஒரு குழந்தை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி
அவர்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஊழியக்காரர்களுடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன செய்வதென்று சொல்ல தெரியவில்லை. நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் சொன்னோம், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிற நீங்கள் கொஞ்ச பலத்திலையும் நீங்கள் உண்மையாக கர்த்தரை மறுதலியாமல் இருக்கிறீர்கள் அல்லவா, கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி சொன்னோம். பாருங்கள், இது டிசம்பர் 25 நடக்கிறது. மார்ச் மாதத்தில் எங்களுக்கு ஒரு செய்தி, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை திறந்து கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டோம். கர்த்தர் கேட்டதை செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்தில் இன்னொரு அழகான குழந்தையும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று சொல்லி இப்பொழுது இரட்டிப்பான நன்மைகளை பெற்றவர்களாக சாட்சியாக நிற்கிறார்கள். பிரியமானவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் பலத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். இந்த மாதம் இரட்டிப்பானதை சுதந்திரிக்கிற மாதமாக மாறும். அதே போல் ஒரு காரியத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், யோபு அவர் கர்த்தரை முறுமுறுக்காமல் இருந்தபடினாலே இரட்டிப்பானவைகளை பெற்றுக்கொண்டார். நமக்கு சூழ்நிலை வரத்தான் செய்யும். நாம் எதிர்பார்த்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதது போல சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில், ஆண்டவரே, நான் உம்மை மறுதலிக்கவோ உம்மை குறித்து குறைவாக நினைக்கவோ, நான் எதிர்பார்த்தது கிடைக்காதனாலே சோர்ந்து போகவோ நான் அனுமதியாமல் நான் உம்மை தொழுது கொள்ளுகிறதில் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு நேராக வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் யோபுனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, உங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு நன்மை காண முடியவில்லையா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த மாதத்தில் கர்த்தர் விரும்பி பார்க்க விரும்புகிறது உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும். உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்க. இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மையினால் அவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நான் இந்த மாதத்தில் நான் வைராக்கியமாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சிலருக்கு இரட்டிப்பான நன்மைகள். திருமண காரியங்களில் வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில் வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மை. உங்களுடைய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் இருக்கிறதா? இரட்டிப்பான நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்கள். ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரனின் அதிகாரத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தர வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொல்ல, ஆண்டவரே, அவருடைய கொஞ்ச பலத்தில் உண்மையாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய எல்லாவற்றையும் நீ அறிந்த தேவன் அப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கடந்து போன ஆண்டவரே கடினமான காரியங்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறார். அதற்கு இணையாக நன்மைகளை மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரவணமாய் ஜெபிக்கிறோம். நன்மை கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a blessed month. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.